நடிகர் தனுஷுடைய ராயன் திரைப்படம் அவருடைய டைரக்ஷன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு வந்து இந்த படம் அவருடைய கெரியர்லேயே முதல் 150 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண படமாக அவருடைய கெரியர் அமைச்சு. ஸோ 2024 ஸோ 1 இயர் கேப்பை அவருடைய ரெக்கார்டை அவர் பிரேக் பண்ணுறாரு. இப்போ டேரெக்டாக ஹிந்தியில் போயிட்டு இவர் நடித்த தெரே இஸ்க் மெயின் திரைப்படம் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் நல்ல ஒரு ரிவ்யூ வந்ததுனால ஸோ அங்கே கலெக்ஷன்களும் தாறுமாறாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ துரந்தர்னு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அடிக்கக்கூடிய ஒரு படம் வந்தாலுமே இப்பயும் டெய்லி 2-3 கோடி கிட்டத்தட்ட கிராஸ் கலெக்ஷன் நார்த் இந்தியாவில் மட்டுமே கிடைச்சிட்டுங்க. ஸோ இப்போ இந்த படம் வந்து 162 கோடியை கலெக்ஷன் பண்ணிருக்கு. நேற்று வரைக்கும் 155 கோடியை கலெக்ட் பண்ணி முந்தானத்து இருந்துச்சு. ஸோ நேற்று இந்த கலெக்ஷனை ஆட் பண்ண உடனே ராயன்ஜோடைய வருஷத்தில் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி நம்பர் 1 தனுஷுடைய படங்களேயே ஹையஸ்ட் கிராஸ் மூவியாக ரிலீஸ் வந்து நின்று இருக்கு. ஸோ இந்த படம் ஃபைனலாக எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு சண்டே, இன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஒரு 4-5 கோடி கிராஸ் கலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படம் ஃபைனலில் எனக்கு தெரிஞ்சு 175 கலெக்ஷனை கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா? இந்த படம் இன்னும் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற மூவின்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.